ஹாய், இது வந்து பேசிக்ஸ். நம்ம வந்து எக்ஸல் பிகினர் கோர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல சார்ட் ஆப்ஷனை வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளான ஆப்ஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சார்ட் ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். சார்ட் ஆப்ஷன் வந்து ஹோம் டேபுக்குள்ளே வந்தால் ரைட் சைடில் வந்து எடிட்டிங் குரூப்புக்குள்ளே வந்து சார்ட் அண்ட் ஃபில்டர் இருக்கும். நான் வந்து சார்ட் ஆப்ஷன் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபில்டர் ஆப்ஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ அப்போ தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் நம்ம ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ என்கிட்ட வந்து இங்கே சாம்பிளுக்கு ஒரு டேட்டா இருக்குது. என்கிட்ட வந்து மார்க்ஸ் ஷீட் இருக்குது. இந்த மார்க் ஷீட்டில் ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. மேத்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ், டோட்டல் மார்க்ஸ், பர்சன்டேஜ், அப்புறம் வந்து கிரேட் இருக்குது. இந்த சாம்பிள் டேட்டாவில் நம்ம வந்து சார்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரிக்குவயர்மெண்ட் வந்து எனக்கு இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து யார் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்குது நம்ம வந்து மவுஸில் பண்ணலாம், கீபோர்டில் பண்ணலாம். நான் வந்து மோஸ்ட்லி கீபோர்டு யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து கீபோர்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். மவுஸில் பண்ணுறதா இருந்தாக்கா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டேட்டா செலக்ட் பண்ணணும். டேட்டா செலக்ட் பண்ணதுக்கு வந்து மவுஸில் எப்படி செலக்ட் பண்ணலாம், இல்லை நான் கீபோர்டில் பண்ணுறது இருந்தாக்கா ஜஸ்ட் நான் வந்து Ctrl+A ப்ரெஸ் பண்ணால் டேட்டா எல்லாமே செலக்ட் ஆகும். டேட்டா செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஹோம் டேபுக்குள்ளே போனால் இங்கே ரைட் சைடில் வந்து எடிட்டிங் குரூப் இருக்கும். எடிட்டிங் குரூப்புக்குள்ளே போனால் சார்ட் அண்ட் ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். இதை நான் ஒரு வாட்டி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் சார்ட் ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்ட், சார்ட் லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட், கஸ்டம் சார்ட்னு இருக்கும். நான் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ணுறது வந்து கஸ்டம் சார்ட் தான் யூஸ் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். நான் வந்து கீபோர்டில் யூஸ் பண்ணுறதுனால வந்து நான் கீபோர்டுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். இங்கே நான் வந்து கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீபோர்டில் பண்ணுறதா தான் ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா இருக்கிற இடத்துல நம்மளோட செலெக்ஷன் வந்து இருக்கணும். அதுக்கு வந்து ஆரோஸ் கீஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டேட்டா கிட்ட என்னோட செலெக்ஷன் இருக்கு. ஒரு செல் வந்து இங்கே செலக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் வந்து இந்த டேட்டா எல்லாமே செலக்ட் பண்ணதுக்கு கீபோர்டில் Ctrl+A ப்ரெஸ் பண்ணால் டேட்டா எல்லாமே செலக்ட் ஆயிரும். டேட்டா செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து ஹையஸ்ட் மார்க்ஸ் யார் எடுத்திருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்து சார்ட் யூஸ் பண்ண போறேன். ஸோ இங்க பார்த்தா டோட்டல் மார்க்ஸ்னு இருக்கு. இந்த டோட்டல் மார்க்ஸ்ல தான் நம்ம கிட்ட வந்து எது ஹையஸ்ட் வேல்யூ இருக்குது நீங்க தான் பார்க்க முடியும். அதுக்கு எப்படி பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து கீபோர்ட்ல வந்து ஆல்ட் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிட்டு டி ப்ரெஸ் பண்ணிட்டு எஸ் ப்ரெஸ் பண்றேன். ப்ரெஸ் பண்ணா எனக்கு வந்து இந்த மாதிரி சார்ட் ஆப்ஷன் வந்து வந்துடும். நான் யூஸ் பண்ண ஷார்ட்கட் வந்து பல்லுசு. புது ஷார்ட்கட் நீங்க யூஸ் பண்றதா இருந்தா அதுக்கு வந்து ஆல்ட் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து H ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து எஸ் ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து யூ ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணா அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வந்துடும். இங்க வந்து 2 சார்ட் வந்து எனேபிள் ஆயிருக்கு. நான் வந்து ஒன்னு டிலீட் பண்ணிடுறேன். இப்போ இந்த சார்ட் ஆப்ஷன் பார்த்தாக்க இங்க வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்கிட்ட வந்து ஆட் லெவல் இருக்கு, டிலீட் லெவல் இருக்கு, காப்பி லெவல் இருக்கு, ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மை டேட்டா ஹேஸ் எ ஹெடர்ஸ் இருக்கு. அது கீழே வந்து சார்ட் பை காலம், சார்ட் ஆன், அப்புறம் வந்து ஆர்டர் இருக்கு. எனக்கு வந்து இங்க பார்த்தா என் டேட்டால வந்து டோட்டல் மார்க்ஸ் நான் சார்ட் பண்ண போறேன். ஸோ டோட்டல் மார்க்ஸ் சார்ட் பண்ணதுக்கு நான் வந்து இங்க மை ஹெடர் ஹேஸ் ஹெடர்ஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து இதை சூஸ் பண்ணலன்னா இது வந்து எல்லா டேட்டாவும் கன்சிடர் பண்ணிக்கும். நம்ம சார்ட் பண்ணும்போது வந்து ஹெடர்ஸ் கூட வந்து சார்ட் ஆயிரும். ஸோ எனக்கு வந்து அதுவானா எனக்கு வந்து ஜஸ்ட் அதில் இருக்கிற டேட்டா மாதிரி தான் சார்ட் ஆகணும். அதனால நான் வந்து ஜஸ்ட் மை டேட்டா ஹேஸ் ஹெடர்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா டேட்டா மாதிரி செலக்ட் ஆயிரும். இங்க இப்போ வந்து எனக்கு மார்க்ஸ் வேணும் இல்லையா? ஸோ இங்க பார்த்தா சார்ட் பைன்னு ஆப்ஷன் இருக்கு. இதை நான் கிளிக் பண்ணா ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், மேத்ஸ், சயின்ஸ் என்ன எந்த கிரைட்டேரியா வச்சு நான் சார்ட் பண்ணணும்னு எக்ஸல் கேட்குது. எனக்கு வந்து டோட்டல் மார்க்ஸ் அதை சார்ட் பண்ணணும். அதை நான் கிளிக் பண்றேன். செல் வேல்யூஸ்ல எதுவுமே சேஞ்சஸ் இல்லை. இங்க வந்து ஆர்டர் வந்து லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் இருக்கு. வேற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட், அப்புறம் வந்து கஸ்டம் லிஸ்ட். எனக்கு வந்து ஹையஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் வரணும், அது கீழே வந்து லோவஸ்ட் வரணும். ஸோ அதனால வந்து லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் நான் சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணா என்னோட டேட்டா வந்து சார்ட் ஆயிரும். சார்ட் ஆனதுக்கு அப்புறம் இங்க பார்த்தா இங்க ஹையஸ்ட் வேல்யூ 270 சார்ட் ஆயிருக்கு. ஹையஸ்ட் வேல்யூ எடுத்திருக்கிற ஸ்டூடெண்ட் பேர் வந்து இங்க அனன்யா. ஸோ லோவஸ்ட் ஸ்கோர் எடுத்திருக்கிறது பார்த்தா இங்க 133 வந்து ரோஹித்னு இருக்கு. இது ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இங்க ஸ்டூடெண்ட்ஸ் நேமை பார்த்தா எல்லா நேம்ஸ் வந்து மிக்ஸ் ஆயிருக்கு. நேம்ஸ் மிக்ஸ் ஆயிருக்கிறதுனால எனக்கு வந்து என்ன வேணும்னா இப்போ செகண்ட் சினாரியோல என்ன வேணும்னா நேம்ஸ் எல்லாமே ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல சார்ட் பண்ணணும். ABCன்னு இருக்கிற நேம்ஸ் எல்லாமே ப்ராப்பர் ஆர்டர்ல சார்ட் ஆகணும். அதுக்கு அதே மாதிரி வந்து திரும்ப நான் சார்ட் ஆப்ஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். சார்ட் ஆப்ஷன் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாவை செலக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து Ctrl+A ப்ரெஸ் பண்றேன். டேட்டா செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சார்ட் பண்ணிக்கிறேன்.
சார்ட் ஆப்ஷன் பண்ணும்போது வந்து திரும்ப அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். ஆனால் இந்த டைம் வந்து எனக்கு நேம் வந்து சார்ட் பண்ணணும், ஸ்டூடெண்ட் நேம் வந்து சார்ட் பண்ணணும். அதுக்கு வந்து சார்ட் பைன்னு இருக்கிற இடத்துல நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு சார்ட் பை ஸ்டூடெண்ட் நேம் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து செல் வேல்யூஸ் இருக்குது. இதில் எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது. அது பக்கத்தில் வந்து Z to Aன்னு இருக்குது. இப்போ Z வந்து கீழே வந்துச்சுன்னா Z ஆர் Z எப்படின்னா சொல்லலாம். Z வந்து Z to ஏன்னா அது வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் பண்ணிடுறோம். எனக்கு வந்து ABCD ஆர்டர்ஸில் வேணுமா இருக்கிறதுனால இந்த ஆர்டரை வந்து நான் A to Zக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணால் நம்மளோட டேட்டா வந்து சார்ட் ஆகிடும். இப்போ பார்த்தா ஃபர்ஸ்ட்ல நேம் இருக்குது, அதுக்கப்புறம் ஆரியன், கிரண், மீரா, நிஷா, பூஜா, ரவி, ரோஹித்னு வருது. இது ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து கஸ்டம் சார்ட் என்னதுன்னு பார்க்கலாம். கஸ்டம் சார்ட் என்னதுன்னா நம்ம வந்து ஒரு ஆர்டர் கொடுப்போம். ஸோ இங்கே இருக்கிற எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் ஷீட்டை வந்து எக்ஸாம்பிளாக வச்சுட்டு அந்த கஸ்டம் சார்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகாதுன்னு பார்க்கலாம். என்கிட்ட இங்கே இருக்கிற கிரேட் இருக்குல்ல, கிரேட்ஸ் வந்து நான் சார்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சார்ட் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியும். இது சார்ட் பண்ணதுக்கு டேட் ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கு. நான் வந்து கிரேடை சார்ட் பண்ணுறேன். இங்கே சார்ட் பண்ணும்போது சார்ட் பைன்னு இருக்கிற ஆப்ஷனில் வந்து நான் கிரேட் சூஸ் பண்ணுறேன். கிரேட் சூஸ் பண்ணிவிட்டு செல் வேல்யூஸ் எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து A to Z தான் வேணும். ஓகே கிளிக் பண்ணலாம், இல்லை என்டர் ப்ரெஸ் பண்ணலாம், இல்லை ஓகே ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ என்னோட டேட்டா பார்த்தாக்கா இங்கே சார்ட் ஆயிருக்கு, பட் வந்து தப்பாக இருக்கு. இங்கே பார்த்தா A வந்திருக்கு, அதுக்கப்புறம் A ப்ளஸ் வந்திருக்கு, அப்புறம் BCDன்னு இருக்கு. ஆனால் எனக்கு வந்து A ப்ளஸ் தான் ஃபர்ஸ்ட் வரணும். மேலே கிரேட்ஸ் வந்து பேசிக்காக அப்படி தான் சார்ட் ஆகும். A ப்ளஸ் அப்புறம் A அப்புறம் BCDன்னு இருக்கும். இப்போ நம்ம சார்ட் பண்ணோம், பட் சார்ட் பண்ணால் கூட வந்து ராங்காக வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம வந்து கஸ்டம் சார்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேட்டா வந்து செலக்ட் பண்ணின்னு சார்ட் பண்ணுறேன். இங்கே வந்து சார்ட் ஆப்ஷனில் பார்த்தா கிரேட் வந்து செலக்ட் ஆயிருக்கு, அதில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. செல் வேல்யூஸ் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இங்கே வந்து A to Z இருக்கிற இடத்துல வந்து நான் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண போகிறேன். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து கஸ்டம் லிஸ்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இங்கே வந்து என்ன வேணும்னு இங்கே கேட்குது. அதாவது என்ன மாதிரி சார்ட் பண்ணணும்னு நம்மளே இங்கே டிஃபைன் பண்ணலாம். எனக்கு வேணுமா இருக்கிற ஆப்ஷன்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து A ப்ளஸ் வேணும், அதை நான் இங்கே டைப் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து A ப்ளஸ் வேணும். அதுக்கப்புறம் வந்து காமா போட்டுட்டு அதுக்கப்புறம் A ப்ளஸ்க்கு அப்புறம் வந்து A வேணும், அதுக்கப்புறம் B வேணும், நெக்ஸ்ட் C, நெக்ஸ்ட் D, E, F இந்த மாதிரி போட்டுட்டே போகலாம். நமக்கு வந்து அவ்வளோ டேட்டா இல்லைங்க. ஸோ A ப்ளஸ் A B C D E F மாதிரி தான் ஆப்ஷன்ஸில் இருக்கிறதுனால அதை மாதிரி நான் சூஸ் பண்ணிட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணா, இல்லைனா என்டர் ப்ரெஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தா நம்மளோட கஸ்டம் சார்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகிருக்குதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து A ப்ளஸ் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் வந்து A, அப்புறம் வந்து B, அப்புறம் வந்து CD. ஸோ A B C D வந்து ப்ராப்பராக சார்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம கஸ்டம் சார்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம கஸ்டம் சார்ட் வந்து எப்படி பண்ணுறதை பார்த்தோம். இந்த வீடியோவில் அவ்வளோதான். சின்ன வரைக்கும் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டேட்டா எப்படி சார்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். டேட்டா சார்ட் பண்ணதுக்கு வந்து எந்த வேல்யூஸ் வேணும் சார்ட் பண்ணலாம், ஆல்பபெட்டிக்கலாக பண்ணலாம், இல்லை நம்பர்ஸ்ல பண்ணலாம். அது கூடவே வந்து கஸ்டம் சார்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோக்கு ரிலேட்டட் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபில்டர்ஸை பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கீழே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.